வாகனங்கள் அனைத்தையும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் ஜூன் மாதம் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ள நிலையில் தமிழக அரசு பள்ளி குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் அனைத்து பேருந்துகளையும் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆய்வின் போது தமிழக அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு முறைகளை பின்பற்ற வேண்டும். பின்பற்றப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும். குறிப்பாக வாகனங்கள் அனைத்தும் மஞ்சள் நிறத்தில் வண்ணம் பூசி இருக்க வேண்டும். பள்ளி வாகனம் என்று முன்புறம், பின்புறம் பேருந்தில் எழுதப்பட வேண்டும். குழந்தைகளின் படம் ஒட்டி இருக்க வேண்டும். பள்ளியின் பெயர், தொலைபேசி எண், அலைபேசி எண் மற்றும் பள்ளி வாகன அதிகாரி, வட்டார போக்குவரத்து அலுவலர், காவல் நிலையம், மின்னஞ்சல் போன்ற அனைத்து நிர்வாகிகள் விவரம் வாகனத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். வாகனத்தில் இடதுபுறம் முன்புற சக்கரத்திற்கு பின்வாசல் அமைக்கப்பட வேண்டும். வாசல் வரை கைப்பிடி அமைக்கப்பட வேண்டும். உயரமான படிக்கட்டுகள் அமைக்கக்கூடாது. குழந்தைகள் ஜன்னல் ஓரத்தில் விழுந்து விடாதபடி கம்பிகள் அமைக்கப்பட வேண்டும். இருக்கைகள் உறுதியாக பொருத்தப்பட வேண்டும். மேலும் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிக்க அவசர வழி ஏற்படுத்த வேண்டும். தீத்தடுப்பு உபகரணங்கள் வைத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட 23 சோதனை பட்டியல் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் வட்டார போக்குவரத்து கழகத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிசிடிவி கண்டிப்பாக அமைத்திருக்க வேண்டும் என்பது தெரியப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர், பள்ளித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, மயிலம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சுமார் 611 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. அனைத்து வாகனங்களையும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு பட்டியலில் வழங்கப்பட்ட அனைத்தும் உள்ளதா என்பதும், வாகனங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு வாகனங்கள் பள்ளி திறந்தவுடன் குழந்தைகளை ஏற்றி செல்வதற்கு அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பேட்டியில் கூறினார். அனைத்து பள்ளி வாகனங்களும் அரசாங்கம் தெரிவித்துள்ள அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்றி உள்ளதா என்பதை தெரிவித்துக் கொள்வதற்கு மாவட்ட அளவில் ஒரு மல்டி டிபார்ட்மெண்ட் ஒரு கமிட்டி, பல்வேறு துறைகளை அடக்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் வாயிலாக இன்று நமது மாவட்டத்தில் 611 வாகனங்கள், விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒரு 281, திண்டிவனம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 248, செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் 82, 611 வாகனங்களை ஆய்வுக்கு இன்னைக்கு எடுத்துக்கிறோம். இதில் சில ஒர்க் ஷாப்பில் இருக்கிற வண்டிகள் சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. மீதி ஆட்கள் எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இது அரசாங்க விதிமுறைகள் சொல்லியிருக்கிறபடி அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கா. ஃப்ரண்ட்டில் கேமரா, பேக் கேமரா இருக்கா, பின்னாடி வண்டி ரிவர்ஸில் எடுக்கும் பொழுது அதில் சைரன் கரெக்டாக அலர்ட் பண்ணுதா, அந்த டிரைவருக்கு அலர்ட் பண்ணுதா, அதற்கப்புறம் தீயணைப்பான் கருவிகள் கரெக்டாக இருக்கா, அதை பயன்படுத்த தெரியுதா, முதலுதவி பெட்டிகள் இருக்கா, அதில் கரெக்டாக எக்ஸ்பைரி டேட்லாம் இல்லாமல் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் பல விதிமுறைகள் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி இன்றைக்கி செக் பண்ணுறோம். மேலும் இந்த டிரைவர்ஸ்க்கும் கண்டக்டர்ஸ்க்கும் யார் வந்திருக்காங்களோ அவங்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்டில் இலவச ஒரு கண் பரிசோதனை ஒரு முகாமும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் அவங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருந்தால் அதுக்கான நிவர்த்திகளும் பண்ணுறோம். தீயணைப்பு ரீதியாகவும் முதலுதவி கொடுக்கறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆய்வு இன்னையோட கம்ப்ளீட் ஆகும். விடுபட்டவங்களுக்கு ஒரு 10 days கழிச்சு திரும்பி நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துவோம். இப்போ இந்த ஆய்வில் கண்டறியப்படுற குறைபாடுகள் ஏதேனும் இருக்குமானால் அதை அந்த ஓட்டுநருக்கும் அந்த கல்லூரியோட மேனேஜர் இல்லை பள்ளியோட மேனேஜர் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அதை தெரியப்படுத்தி ஒரு 10 நாளுக்குள்ளே அதை குறை நிவர்த்தி செஞ்சு கன்சர்ன்டு ஆர்டிஓ கிட்ட, வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அது எப்படி குறை நிவர்த்தி பண்ணியிருக்காங்கன்ற அறிக்கையை கொடுத்துட்டு அவங்களோட புதுப்பிப்பது பற்றி, அனுமதி வாங்குறதை பற்றி அந்த தகவல்கள் அவங்க வாங்கிட்டு போகலாம். முறையாக பராமரிக்காத வண்டிகள் மீது நடவடிக்கை சார். இப்போ ஆய்வு முடிச்சிருக்கீங்க. நம்ம ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் நடுவில் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் ஏதாவது இருக்குமா? அப்படி குறைபாடு இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை சார். ஓகே. ஸோ இப்போ பொதுவாகவே வாகனங்கள் ஏற்படுத்துறதுக்கு நம்ம எஃப்சி சர்டிஃபிகேட்டு, ஆர்சி எல்லாமே ஒரு ரெகுலர் ஸ்கூல் வண்டி ஓட்டலனாலும் அதுக்கான ரெகுலர் ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ அது முதலே நம்ம எஃப்சியில் வேலிடாக இருக்கான்றதை பார்த்துக்கோம். இப்போ ஒரு கல்வியாண்டுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் ரேண்டம் இன்ஸ்பெக்ஷன்ஸ் குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆர்டிஓஸ் மூலயமா அதுவும் நம்ம கண்டினியூ பண்ணணும். அதில் குறை நிவர்த்திகள் சரி செய்யக்கூடிய லெவலில் இருந்ததுன்னா நம்ம அவங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். வயலேட்டிவாக இருந்தால் வித் பஸ் இப்போதைக்கு பஸ் ஓட்ட வேணும். உதாரணத்துக்கு ஒரு எஃப்சிஏ இல்லாமல் ஒரு வண்டி இருக்குன்னா கண்டிப்பாக அதை நம்ம அனுமதிக்க போகிறதில்ல. அதை குறை நிவர்த்தி பண்ணிட்டு பர்மிட்டட், அதுக்கப்புறம் அவங்கள இயக்கிறதுக்கான அனுமதிக்கணும்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.